பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தை வாசிக்கும்போது எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அவர்களை ஒடுக்கினார்கள். ஒடுக்கி அவங்க பல்கி பெருகக்கூடாது என்று சொல்லி இவர்கள் பலவிதமான கடுமையான வேலைகளை கொடுத்து தேவ ஜனங்களை நெருக்கினார்கள். ஆனால் நெருக்கினாலும் எவ்வளோ ஒடுக்கினாலும் தேவ ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். எனவே எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் சுமார் 400 ஆண்டுகள் மிகுந்த நெருக்கத்துக்குள் வாழ்ந்தார்கள். கடுமையான வேலைகளை கொடுத்து யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா, ஒரு பார்வோன் எழும்பி தேவ ஜனங்களை மிகவும் நெருக்கப்படுத்தினான், மிகவும் உபத்திரவத்துக்குள்ளாக்கினான். இந்த ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது, இந்த ஜனங்கள் இப்படி விட்டு அந்த ஜனங்கள் தேசத்தில் பரவி விடுவார்கள் என்று சொல்லி இவன் என்ன செய்கிறான்? பல சந்திரமான திட்டங்களை யூஸ் பண்ணி தேவ ஜனங்களை அழிப்பதற்கு மிகுந்த நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் கொடுக்கிறான். ஆனால் மாறாக அந்த உபத்திரவங்கள் மத்தியிலையும் தேவன் தம்முடைய ஜனங்களை பலுகி பெருக செய்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஆக்குவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை ஆஸ்வதிப்பதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளையும் நெருக்கங்களையும் நமக்கு அனுமதிக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் தைரியமாக, நமக்கு வர துன்பங்களும் நெருக்கங்களும் நிச்சயமாக நம்மை உயர்த்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிற காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஹிட்லர் காலத்தில் யூதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த யூதர்களை சித்திரவதை பண்ணின அதில் ஒரு அதிகாரி அந்த யூதர்களை சித்திரம் பண்ணி கொண்டிருக்கும்போது அதில் ஒரு யூதரை அழைத்து, நாங்கள் உங்களை இவ்வளோ சித்திரவதை பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த யூதர் சொன்னார், இந்த சித்திரவதைகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு தேவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்னு சொல்லி தைரியமாக சொன்னார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? என் சத்துருக்கள் நடுவில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். அந்த சித்திரவதை செய்யப்பட்ட அதிகாரிக்கு ஷாக் ஆகி போச்சு. நாங்கள் இவ்வளோ உபத்திரவம் பண்ணாலும், இவ்வளோ கொடுமை பண்ணாலும் அந்த யூதர் சொன்ன பதில், எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அந்த யூதர் சொன்னார், எங்கள் முன்னோர்களை இப்படி தான் எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள், எகிப்தியர்கள் எங்கள் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினார்கள், எங்கள் சித்திரவதை செய்தார்கள். ஆனாலும் எங்கள் தேவன் எங்கள் முன்னோரை பெருக பண்ணினார், எங்கள் முன்னோரை ஆசீர்வதித்தார். அன்று முதல் இன்றைக்கு வரை ஒவ்வொரு யூதர்களையும் ஆண்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பதில் சொன்னாராம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது உண்மையான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும்போது நிச்சயமாக அது முடிவிலே நமக்கு ஒரு பெரிய மகிமையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரவங்கள் முடிவில் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்போ உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் கொண்டு வருவதற்கு ஒரு வழி உபத்திரவங்கள். அதுபோல் பவுல் சொல்கிறாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட உபத்திரவங்களில் நான் பிரியப்படுகிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். உபத்திரவங்களும் துன்பங்களும் நம்மை ஆஸ்வதிப்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கொண்டு வருவதற்காக தான் அந்த உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வந்துச்சு. அந்த உபத்திரவத்தில் அந்த யோபு தெளிவாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். இந்த உபத்திரவங்கள் கொஞ்ச காலம்தான், இந்த உபத்திரவங்கள் முடிந்த பிற்பாடு தேவன் என்னை பன்மடங்கு ஆஸ்வதிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட இருந்தார். ஆனால் அந்த யோபுடைய விசுவாசத்தின்படி அந்த யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் முடிந்த பிற்பாடு தேவன் அந்த யோபுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவரை ஆஸ்வதித்தார். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கடன் பாரம், நெருக்கம், வேதனை, போராட்டம், துன்பம், கஷ்டம், கவலைகள், கண்ணீர், இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை கொண்டு வரப்போகிறது. இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. எனவே உபத்திரவப்படுவன் உபத்திரவத்தை
தேவன் அற்பமாக எண்ணாமல் உபத்திரப்படுற ஒவ்வொருத்தருடைய கூக்குரலை கேட்டு ஆஸ்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிமையும் தேவ ஆசுவத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக இந்த உபத்திரவங்கள் மாறி கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து பயன்படுத்த போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உபத்திரவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரவத்தின் முடிவில் மிகப்பெரிய ஆசுவாதத்தை நன்மையும் எங்களை வைத்திருக்கிறீங்க இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.